நண்பர்கள் அனைவருக்கும் சேஃப்டி ஃபார் எவரி ஒன் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சேனலின் சார்பாக வெங்கட். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக் அவுட் டாக் அவுட் அப்படின்னா என்ன, ஐசோலேஷன்னா என்ன, ஸோ இந்த லாக் அவுட் டாக் அவுட் ப்ரொசீஜர் எதுக்கு அவசியப்படுது, அதை எந்த மாதிரி செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐசோலேஷன் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளான்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பில்டிங்காக இருந்தால் கூட அதில் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒன்று சர்வீஸ் பண்ணுறதுக்கோ, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளுக்காக அந்த எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னா அந்த எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது சேஃபாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஐசோலேஷன் தேவைப்படுது. எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து சேஃபாக இருக்கணும் மீன்ஸ் எனர்ஜி சோர்ஸ் என்ன மாதிரி ஃபார்மில் கூட இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரெஷராக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் இருக்கலாம். ஸோ அந்த ஏதாவது ஒரு ஃபார்மில் எனர்ஜி சோர்ஸஸ் தான் அந்த எக்யூப்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அதை சர்வீஸ் எடுக்கிறப்போ நம்ம அதை கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் அதில் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் பேர் ஐசோலேஷன் அப்படி சொல்லுவாங்க. புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வைங்களேன். ஒரு பம்பு தான் இருக்குது, எலக்ட்ரிக் பம்பு. அதை ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்காண்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மெயினாக வரக்கூடிய எனர்ஜி சோர்ஸஸ் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணணும், பண்ணிட்டு தான் அந்த பம்பில் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த அதில் ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுக்கு எதுவும் எலக்ட்ரிக் ஷாக் எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஹியூமனை சேஃப்டியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஐசோலேஷன்ற இது தேவைப்படுது. சரி, இப்போ லாக் அவுட் டேக் அவுட் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படி பார்க்க போனால், இப்போ ஒரு பைப்லைன் தான் இருக்குது, அதில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ அதில் எனர்ஜி சோர்ஸஸ் என்னென்னா ஹை ப்ரெஷரில் ஏதாவது லிக்விடோ இல்லை கேஸோ பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் அதில் ஒர்க் பண்ணணும். ஸோ ஐசோலேட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஐசோலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமும் உள்ள வால்வை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வால்வை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இவங்க இந்த பைப் லைனில் என்ன ரிப்பேர் பார்க்கணுமோ, லீக்கேஜ் இருந்தால் லீக்கேஜை சரி பண்ணுறதோ, இல்லை பைப்பை கட் பண்ணிட்டு புது பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதோ பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் ஐசோலேஷன் தேவைப்படுது. சரி, ஆனால் லாக் அவுட் டேக் அவுட் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ ஐசோலேட் பண்ணதுன்னா ஜஸ்ட்டு மேனுவலாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க. இப்போ ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ வால்வு இருக்கும், எவ்வளவோ சுவிட்சஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு டீம் பர்டிகுலர் டீம் அந்த இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஆக்சிடென்டெல்லாம் இன்னொரு ஆள் பக்கத்தில் இருக்கிற வால்வை க்ளோஸ் பண்ணதுக்கு பதில், ஓப்பன் பண்ணுறதுக்கு பதில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், கரெக்டு தானே? ஸோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பம்பு தான் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சுவிட்சஸ், ஏகப்பட்ட சுவிட்சஸ் இருக்கும். அதில் இவங்க இன்னொரு ஆப்ரேட்டர் அவர் வேறு சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு பதில் இவங்க இதை ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஸோ இவங்களுக்கு ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்றதுக்கு தான் லாக் அவுட் டேக் அவுட்ன்ற ப்ரொசீஜர். லாக் அவுட் டேக் அவுட் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அதில் ஒரு லாக்கை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சாதாரண போட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, போட்டு அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடு லாக் இருக்கும். அந்த லாக்கை பண்ணிவிட்டு அது சாவியை அந்த பர்டிகுலராக யார் அந்த இதில் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய டீமோ, அந்த டீமுக்கு ஒரு சூப்பர்வைசராக அவங்க சம்மந்தப்பட்டவங்க அந்த கீயை எடுத்து அவங்க வச்சுக்கிடுவாங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அந்த கண்ட்ரோல் ரூமில் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா, அடுத்த ஆள் ஆக்சிடென்டெல்லாம் ஏதாவது ஆப்ரேட் பண்ணதுன்னு இவங்க சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா லாக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஆக்சிடென்டெல்லாம் கூட டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு தான் லாக் அவுட் அப்படிங்கிற இது தேவைப்படுது. ஸோ இதுதான் சொல்லுவாங்க 100% ஐசோலேஷன் அப்படிம்பாங்க. நார்மலாக ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சா அது 100% ஐசோலேஷன் கிடையாது. ஸோ அதை லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாக் ப்ளேஸ் பண்ணி, ஸோ அதில் ஒரு டேக்கும் போட்டு விடுவாங்க. டேக்கில் என்ன எழுதியிருக்கும்னா, இந்த வால்வு அண்டர் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வால்வு ஐசோலேட் பண்ணியிருக்காரோ அவரோட பேர், அவரோட எம்ப்ளாயி ஐடி, ஸோ கான்டாக்ட் நம்பரு எல்லாம் கூட இருக்கும் ஒரு சில இதில். ஸோ இப்படி இருக்கிறதுனால சப்போஸ் இன்னொரு ஆப்ரேட்டருக்கு அது தேவைப்பட்டால் கூட அவரை கான்டாக்ட் பண்ணி யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா
அப்புறம் வால்வை திரும்ப நார்மல் பொசிஷன் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டத்தை எப்படி செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, ஒரு வெசல் தான் இருக்குது. அந்த வெசலில் ஒரு ரிப்பேர் ஒர்க்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு வைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, வெசலை ஃபஸ்ட்டு ஸ்டா ஷட் டவுன் பண்ணிவிட்டு பர்ஜெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அதை எல்லாம் ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐசோலேட் பண்ணதுக்குன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கான டயக்ராம் அப்படிலாம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ டயக்ராமில் வந்து அதுக்கு ஆன எது எல்லாம் இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு என்ன, அதுக்கு போகக்கூடிய மற்ற சோர்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறதும், என்ன அவுட்புட் சோர்சஸ் எல்லாத்தையுமே அந்த டயக்ராமில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐசோலேஷன் பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எதெல்லாம் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. எத்தனை வால்வு இருக்குது, பின்ன எந்த பம்பு இருக்குன்னா அது பம்பு சுவிட்சஸ் எந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு ஐசோலேட் பண்ணணும், அதுக்கு லாக் அவுட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசோலேஷன் பாயிண்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தால அதுக்கு லாக் பண்ணால் லாக் போடுறது, டேக் போடணும் டேக் போடுறது, பின்ன வால்வுனா அது கவர் பண்ணி லாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக செய்வாங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு இந்த மொத்த லாக்கோட கீ எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலர்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த அதில் என்ன ரிப்பேரிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்பேரிங் ஒர்க்கெலாம் முடிஞ்ச பிறகு அதேமாதிரி எல்லாமே ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பெர்மிட் எல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு தான் அப்புறவு இவங்க திரும்ப அந்த லாக்அப்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு பின்ன அது டெஸ்டிங் கமிஷனிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜர் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போது வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாக் அவுட் டேக் அவுட்னா என்ன, ஐசோலேஷன்னா என்ன, அது எதுக்கு அவசியப்படுது அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.